த்ரூ அவுட்டே அவர் எப்போவுமே ஏதாவது ஒரு இம்ப்ரவைசேஷனோ ஏதாவது ஒரு ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவரே சொல்லுவார், ஏங்க நான் ஒரு நல்ல அசோசியேட் டைரக்டர் சார் அப்படின்னு சொல்லி. கூலிங் கிளாஸ் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக கூலிங் கிளாஸ் எடுத்துகிட்டு வராங்க. சன்கிளாஸ் எடுத்துகிட்டு வந்து அன்னைக்கு தீக்குச்சி என்னடான்னா ஈஸ்வரி அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு ஏதோ கேம் விளையாடுறாங்கன்னு சொன்னான். அப்போ அதை என்னால் நம்ப முடியல. ஆனால் இப்போ பெரியம்மாவும் திரும்பவும் அதே தான் சொல்கிறாங்க. ஈஸ்வரி அடித்ததும் அவ பயந்ததும் எல்லாமே 2 பேரும் சேர்ந்து போடுற நாடகம்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு இன்னைக்கு நம்மளே கண்டுபிடிச்சிருவோம் அழகு சுந்தரம். ஆமா, ஈஸ்வரி எங்க இருப்பா? ஹாலில் உட்காந்துருக்காளோ இல்லையே? அடுப்படியில் அங்க இருக்க மாதிரி தெரியலையே. ரூம்ல தான் இருப்பா. அங்கேயே போய் பார்ப்போம். சொல்லு ஈஸ்வரி. அத்தை சூப்பர் அத்தை. நேத்து நீங்க அடிச்சதை விட இன்னைக்கு பிரமாதமாவே நடிச்சீங்க. ஈஸ்வரி, நம்ம நடிப்பை பார்த்து சின்னையாவே பயந்து போயிட்டாரு. அடி பாவி, அப்படின்னா தீக்குச்சியும் பெரியம்மாவும் சொன்னது உண்மைதானா? ஆமா ஈஸ்வரி, இன்னைக்கு நடிச்சதுல அவ 5 நாளைக்கு வாயே திறக்க மாட்டான். நீ நிம்மதியா வேலைக்கு போலாம். உன் வேலையில நீ கவனம் செலுத்துற வழிய பாரு. ஏன்னா இந்த வேலை உன் அப்பாவோட கனவு. அதை நீ அழகா நிறைவேற்றணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரியா? சரிங்க அத்தை. நீங்க நான் எந்த அளவுக்கு போலீஸ் வேலையை நேசிக்கிறேன்னு தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. எனக்கு அப்பப்ப தைரியம் சொல்லி ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. ஆனா சின்னையாதான் காக்கி சட்டையோட மதிப்பு தெரியாம இருக்காரு. கூடிய சீக்கிரம் அவருக்கு நான் புரிய வைப்பேன். அட கொடுமையே, நான் எப்படியாவது ஈஸ்வரிய வேலைக்கு போக விடாம தடுத்து நிறுத்தி இவ உசுர காப்பாத்துறதுக்காக போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா அம்மா இவளுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா? 2 பேரும் சேர்ந்து கூட்டு சரியா பண்ணிருக்கீங்க. ஆரம்பத்துல இருந்து என்னை ஏமாத்திட்டீங்களே. அத்தை, நானும் பெண்டிங் கேஸ் விஷயமா 2-3 ரவுடிங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏற்கனவே ஒரு ரவுடியை கொன்னதுக்கு அவங்க ஆளுக லெட்டர் எழுதி வச்சு மிரட்டுறாங்க. இதுல இன்னும் 2-3 பேரை பிடிக்க வேண்டி இருக்குன்னு இவ சொல்றாளே. இதை நான் எங்க போய் சொல்லுவேன்? அடியே கடவுளே, இவளை எப்படி நான் காப்பாத்த போறேன்னு தெரியலையே. சரி ஈஸ்வரி, நீ பாத்துக்கோ. உன் வேலையில கவனம் செலுத்து. ஒழுங்கா எல்லா வேலையும் கரெக்டா பாரு. சரியா? சரிங்க அத்தை. சின்னையா ஒரு அப்பாவி பாவம். அவருக்கு நாம நடிக்கிறது கூட தெரியாம நம்பிட்டு இருக்காரு. அவரை ஏமாத்துறது ரொம்ப ஈஸி. கொஞ்ச நாளைக்கு இப்படியே சமாளிச்சுக்கலாம். அத்தை சரிங்க அத்தை, டியூட்டிக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். சரி சரி, பத்திரம். பாய். அடி பாவி, நான் உனக்கு அப்பாவியா? என்னை ஏமாத்துறது உங்களுக்கு அவ்வளவு ஈஸியா? டே அழகு சுந்தரா, இப்படி உன் பொண்டாட்டிக்கிட்ட ஏமாந்து போய் நீ நிக்கிறியடா. டேய், அம்மா ஈசுன்னு 2 பொம்பளைகளும் சேர்த்து உன்னை இப்படி ஏமாத்திட்டாங்களேடா. ஈஸ்வரி, இரு உன்னை பார்த்துக்கிறேன். பத்மாவதி பெரியம்மா சொன்ன மாதிரி ஈசு அம்மாவும் சேர்ந்து நல்லா நடிச்சு என்னை ஏமாத்திருக்கீங்கல்ல. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அப்படியே என்னை நானே அடிச்சுக்கணும் போல இருக்கு. என்ன பண்றது, பாக்குறவெல்லாம் நம்மள ஒரு மாதிரி நினைப்பான். அதனால யோசிக்க வேண்டியதா இருக்கு. அம்மா கிட்ட போய் இத பத்தி எதுவும் கேட்க முடியாது. ஆனா ஈஸ்வரிய சும்மா விடக்கூடாது.
என்ன அப்படி பார்க்குற? எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அம்மாவும் ஈசுவும் தான் என்னை நடிச்சு ஏமாத்துறாங்கண்ணா. நீயும் என்னை ஏமாத்திட்டல அபிமா. பரவாயில்ல, நில்லு. எங்க அப்படியே தப்பிச்சு போக பாக்குற? அங்க போய் அக்காட்ட நான் வந்திருக்கேன்னு சொல்ல போறியா? நான் கூட இவங்க 2 பேரும் நடிக்கிறது உனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டேன். ஆனா நீயும் சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல அபிமா. அபிமா, இங்க பார், நான் இங்க மறைஞ்சு நிப்பேன். ஈசுகிட்ட நான் இங்க நிக்கிறத சொல்லிடாத, புரியுதா? அபிமா, நான் டியூட்டிக்கு கிளம்புறேன். நீ சின்னையாவை சமாளிச்சுக்கோ. நானும் அத்தையும் சண்டை போட்ட மாதிரி நடிக்கிறது கூட தெரியாம நிஜமாவே சண்டை போட்டோம்னு நினைச்சு சின்னையா அப்பாவையா ஏதாவது புலம்பிட்டு இருப்பாரு. அவரை கொஞ்சம் பாத்துக்கோ என்ன. அபி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவரை எவ்வளவு வேணாலும் ஏமாத்தலாம், ஈஸியா ஏமாந்துருவாரு. சுருக்கமா சொல்லணும்னா அவர் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவாரு. பாவம், அவரை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ.